இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 28ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராயிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். அவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, அவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 32. பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12
இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகி உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறுப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். எவரது பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஈரானை சார்ந்த சமீர் அலின்ஜத் என்பவருக்கு ஒரு மகன் இருந்தான். இவனை ஒருவன் துப்பாக்கியால் சுட்டு கொன்று போட்டுவிட்டான். அரபு நாடுகளில் தவறு செய்தவருக்கு தண்டனை மிக கடுமையாக இருக்கும் அல்லவா? சமீர் அலின்ஜித் என்ற அந்த பெண்மணியின் மகனை கொன்ற கொலைக்காரனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த செய்தியை அறிந்த சமீர் அலின்ஜத், நான் மிகவும் அன்பு செய்த என் மகனை கொன்றவனை மனதார மன்னிக்கின்றேன் என்றார். இதனால் கொலைக்காரனுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது. மகனை கொன்றவர்களை அல்லது நெருக்கமானவர்களை கொன்றவர்களை மன்னிப்பதற்கு எத்தனை பேருக்கு மனம் வரும்? சமீர் அலின்ஜத் என்ற அந்த தாய் தன் ஒரே மகனை கொன்ற கொலையாளியை மன்னித்து மன்னிப்புக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். ஆண்டவராகி கடவுள் மன்னிப்பதில் தாராளமானவர். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய குற்றத்தை மன்னிக்கின்றார் எனில் அவர் உண்மையில் பேறு பெற்றவரே. இத்தகைய உண்மையை உணர்ந்தும் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலை குறித்து சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய பார்வைக்கு எதுவும் மறைவாயிருப்பதில்லை என்று எரேமியா புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 17 பார்க்கிறோம். மனிதர்கள் செய்யும் குற்றங்கள் உட்பட தாவீது மன்னர் உரியாவின் மனைவியோடு தவறு செய்தார். மனித பலவீனத்தால் அவர் தவறு செய்துவிட்டார் என்றாலும் கூட அதை ஆண்டவருடைய பார்வையிலிருந்து அவர் மறைக்க நினைத்தார். அப்பொழுது ஆண்டவராகி கடவுள் இறைவாக்கினர் நாத்தான் வாயிலாக அவருடைய தவற்றை சுட்டி காட்டுகின்றார். இதன் பிறகு தாவீது தன் தவற்றை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறார். திருப்பாடல்களில் இடம்பெறும் 2வது பாவ மன்னிப்பு பாடலான திருப்பாடல் 32
தாவீது மன்னர் தன்னுடைய தவற்றை அறிக்கிடுவதோடு தொடங்கவில்லை. மாறாக, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் என்ற வரிகளோடு தொடங்குகின்றது. தாவீது உரியாவின் மனைவியோடு தவறு செய்திருந்தாலும் அது ஆண்டவருக்கு எதிரான பாவம். ஏனெனில் தாவீது உரியாவின் மனைவியோடு தவறு செய்ததன் மூலம் பிறர் மனைவியை கவர்ந்திட விரும்பாதே என்று விடுதலை பயண புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 17 என்ற கடவுளுடைய கட்டளையை மீறுகிறார். இப்படி மனிதருக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் தவறு செய்த தாவீது தன்னுடைய தவறு நாத்தான் இறைவாக்கினரால் சுட்டிக்காட்டப்பட்டதும் தன்னுடைய தவற்றை உணர்ந்து மனம் வருந்துகிறார். நாமும் நம்முடைய மனித பலவீனத்தால் தவறு செய்ய நேரிடலாம். அந்த வேளையில் நாம் நம்முடைய குற்றத்தை உணர்ந்து இறைவனிடம் அறிக்கையிட்டால் அவர் அளிக்கும் மன்னிப்பை பெறுவது உறுதி. லெனினிற்கு பிறகு சோவியத் ஒன்றியத்தை ஆட்சி செய்தவர் ஜோசப் ஸ்டாலின். இவரை பற்றி சொல்லப்படுகின்ற மிகவும் வியப்பூட்டும் செய்தி, மாஸ்கோவில் இவர் 8 படுக்கையறைகள் வைத்திருந்தார் என்பதுதான். ஒரு படுக்கையறை போதாதா? எதற்காக இவருக்கு 8 படுக்கையறைகள் என்று நாம் கேள்வி எழுப்பினால் அதற்கு பதிலாக வருவது இவருக்கு இருந்த சாவை பற்றிய அச்சம்தான். ஆம், ஜோசப் ஸ்டாலினுக்கு எதிரிகள் பலர் இருந்தனர். அவர்களால் எங்கே தனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சித்தான் 8 படுக்கறைகளில் ஏதாவது ஒரு படுக்கறையில் மாற்றி மாற்றி படுத்து கொண்டிருந்தாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இச்செய்தியை கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் ஒரு நாட்டு தலைவரே எதிரிகள் தன்னுடைய உயிரை எடுத்து விடுவார்களோ என்று அஞ்சியது வியப்பாக இருக்கிறது. ஜோசப் ஸ்டாலின் என்றில்லை, பலரும் இப்படித்தான் பல காரணங்களுக்காக அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய இறைவார்த்தை அஞ்சாதீர்கள் என்ற நம்பிக்கையூட்டும் செய்தியை தருகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். கால் வைக்கும் இடத்திலெல்லாம் கன்னி வெடி இருந்தது எனில் அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். மிகவும் அச்சமூட்டுகின்றதாக இருக்கின்றது அல்லவா? இன்றைக்கு பல இடங்களில் வாழ்வதற்கு மிகவும் அச்சமாகிருக்கிறது. அது மனிதர்கள், இயற்கை பேரிடர்கள், நோய் நொடிகள் முதலியவற்றால் ஏற்படும் அச்சமாக கூட இருக்கலாம். இந்த நிலையில் ஆண்டவர் இயேசு அஞ்சாதீர்கள் என்று ஆறுதல் அளிக்கும் செய்தியை தருகிறார். அஞ்சாதீர்கள் என்று சொன்ன இயேசு அதற்கான காரணங்களையும் சொல்கிறார். அதில் முதலாவது காரணம் மனிதர்களால் உடலை மட்டுமே கொல்ல முடியும் என்பதால்தான். இரண்டாவது காரணம் நாம் சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட மேலானவர்கள் என்பதாலாகும். இயேசுவின் காலத்தில் 2 காசுக்கு 5 குருவிகள் விற்கப்பட்டன. இதில் வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால் 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகளை விற்பவரிடம் ஒருவர் 2 காசுகளுக்கு 6 சிட்டுக்குருவிகள் என்று பேரம் பேசினால் அவர் அதை தர தயாராக இருந்தார். அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிகளை கூட கடவுள் மறக்கவில்லை. மனிதர்கள் அவற்றை விட மேலானவர்கள். அதனால் மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆண்டவருக்கு அஞ்சினால் போதும் என்கிறார் இயேசு. ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்தல் என்றால் என்ன என்பதற்கு மிக பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பவர் இன்றைய முதல் வாசகத்தில் வரும் ஆபிரகாம். ஆம், ஆபிரகாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் அவர் கடவுளுக்கு
ஏற்புடையவராக்கி யாருக்கும் அஞ்சாமல் வாழ்ந்து வந்தார். நாமும் ஆண்டவருக்கு மட்டுமே அஞ்சி அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தால் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான் என்று எசாயா புத்தகத்தில் 28 அதிகாரம் 16 பார்க்கிறோம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன் என்று திருப்பாடல் 23:4 பார்க்கிறோம். அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவா புத்தகத்தில் 1 அதிகாரம் 9 பார்க்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக நீர் அவர்களுக்கு அஞ்சாதே, ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார் என்று இணைச்சட்ட புத்தகத்தில் 3 அதிகாரம் 22 ஆண்டவர் கூறுகிறார். எனவே இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அஞ்சாமல் அவர் வழி நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.